ஒரு வழியா ஐபிஎல் 2026 ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. இந்தியன் மென்ஸ் கிரிக்கெட் டீமோட ஹோம் சீரீஸோட ஃபிக்சர்ஸ்மே வெளியே வந்திருக்கு. ஆர்சிபியோட இம்பார்ட்டண்டான ஃபாஸ்ட் பவுலர் ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அதே மாதிரி கோலாகலமாக ஸ்டார்ட் ஆன பிஎஸ்எல். இன்னும் நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்போர்ட்ஸ் பீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல் மேட்சஸோட ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணியிருந்த பிசிசிஐ இன்னைக்கு செகண்ட் ஃபேஸ், அதாவது பேலன்ஸ் இருக்கிற 50 மேட்சஸோட ஷெட்யூலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 28 ஆரம்பிக்க போகிற ஐபிஎல் 2026 சீசன் மே 24 முடியுது. அண்ட் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல் கேமில் மொத்தமாக 8 டபுள் ஹெட்டர் மேட்சஸ் நடக்க போகுது. டபுள் ஹெட்டர்னு பார்க்கும்போது ஆஃப்டர்நூன் மேட்சஸ் 3:30 PM ஈவினிங் மேட்சஸ் 7:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் முக்கியமான மேட்சஸ்னு பார்க்கும்போது ஐபிஎலோட 2 ஸ்டால்வார்ட்ஸான சிஎஸ்கேவும் மும்பையும் 2 வாட்டி ப்ளே பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஷ் ஏப்ரல் 23, செகண்ட் கிளாஷ் மே 2 சென்னையில் நடக்க போகுது. என்னதான் ஆர்சிபியோட ஹோம் வென்யூ சின்னசாமி ஸ்டேடியமாக இருந்தாலும் அவங்க 2 ஹோம் கேமை ராய்ப்பூரில் விளையாட போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு வழியாக பிசிசிஐ இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஹோம் ஃபிக்சர்ஸ் எல்லாத்தோட ஷெட்யூலையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விச் இன்க்ளூட்ஸ் அ சீரீஸ் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே அண்ட் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. இந்த ஹோம் சீரீஸில் இந்தியா மொத்தமாக 22 மேட்சஸ் விளையாட போகிறாங்க அக்ராஸ் 17 சிட்டிஸ். அண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபர்ஸ்ட் ஹோம் சீசன் யார் கூட ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கூட 3 மேட்ச் ஓடிஐ சீரீஸும் விளையாடுவாங்க. ஃபாலோட் பை தட் ஸ்ரீலங்கா கூட டிசம்பரில் 3 ஓடிஐஸ், அதே மாதிரி 3 T20 மேட்சஸ். அண்ட் தென் மோஸ்ட் அவைட்டிங் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி Jan 21 ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் மொத்தமாக 5 டெஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ப்ளே பண்ண போகிறாங்க. வென்யூஸ்ன்னு பார்க்கும்போது நாக்பூர், சென்னை, குவஹாத்தி, ராஞ்சி அண்ட் அகமதாபாத் தான் 5 வென்யூஸாக இருக்க போகுது. இதுக்கு நடுவில் ஜிம்பாப்வே கூடவும் 3 ஓடிஐ மேட்சஸ் இந்தியா ப்ளே பண்ணுறதா இருக்காங்க. என்னதான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி ஸ்குவாடில் நிறைய பவுலர்ஸ்க்கு இன்ஜுரி, அதே மாதிரி எஸ்டேஎல் பர்சனல் ரீசன்ஸ்னால ரூல்ட் அவுட்டில் ஆகப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிற விஷயமா ஜாஷ் ஏசல்வுட் இந்தியாவுக்கு இன்னைக்கு வந்துட்டார். ஸோ எந்த மேட்சஸ்லாம் விளையாட போகிறாரு அப்படின்னு தெரியல, பட் ஸ்குவாட்குள்ளே ஜாயின் ஆனதே ஆர்சிபி ஃபேனுக்கு ஒரு மிகப்பெரிய விக்டரின்னு சொல்லணும். சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு பாகிஸ்தான் சூப்பர் லீக். இன்றைக்கி தான் பாகிஸ்தான் சூப்பர் லீக்கோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது. மொத்தமாக இவங்க 44 மேட்சஸ் விளையாட போகிறாங்க. அதே ஐபிஎல் நடக்கிற விண்டோவில் தான் பிஎஸ்எல்மே நடக்குது. ஸோ இதனால் அவங்களுக்கு எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் நிறைய பிளேயர்ஸ் லைக் ஒரு பிளெஸிங் முஸ்ரபானிலாம் அங்கேருந்து வித்ரா பண்ணி ஐபிஎல்லில் வராரு. மொத்தமாக 44 மேட்சஸ். ஃபர்ஸ்ட் கேம் லாகூர் குவாலாண்டர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க 199 ரன் ஆன் போர்டு அடிச்சிருக்காங்க. ஃபாலோட் பை தட் HYK டீம் பார்த்தீங்கன்னா 60க்கு 4 விக்கெட் அப்படின்ற இழப்பில் இப்போ மேட்ச் லைவாக போயிட்டு இருக்கு. அண்ட் இந்தியாவில் இதுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் எதுவுமே கிடையாது. பாகிஸ்தான் சூப்பர் லீகோட ஃபைனல் கேம் மே 3 கட்டாஃபி ஸ்டேடியம் லாகூரில் நடக்க போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி சூப்பரான கிரிக்கெட்டிங் நியூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.